மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 பிப்ரவரி 2026. இதில் நியூஸ் பார்த்தீங்கன்னா இது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இறுதிப் போட்டி நடந்துச்சு, அண்டர் 19 வேர்ல்டு கப்பு. அதில் பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவம்சி வந்து 175 80 பந்துக்கு அடிச்சிருந்தாங்க. இந்தியா வந்து டைட்டிலையும் வின் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் ராஜினாமா செய்தால் ஓய்வூதியம் பெற முடியாது, ஹைகோர்ட் உத்தரவு. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களே, மோடி பொதுக்கூட்டம் மார்ச் 1க்கு மாற்றம். அடுத்து பார்த்தீங்கன்னா பறவை காய்ச்சலால் காகங்கள் இறப்பு, கோழி பண்ணைகளில் ஆய்வு. கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உஷாராக இருங்க மக்களே. அடுத்து திருப்பூரில் திறக்கப்பட்ட டைட்டில் நியோ பார்க் நுழைய தயங்குகின்றனர் ஐடி நிறுவனங்கள். விபத்து காயங்கள் பதிவுகளும் ஆன்லைன் முறைக்கு மாற்றம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது கோவில் அமைந்துள்ள குன்று குவாரிக்கு ஏலம் விட எதிர்ப்பு. நில வழிகாட்டி மதிப்பு விவரம் இணையதளத்தில் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா சிபிஐ பொதுத் தேர்வில் பிரிவு மாற்றி விடை எழுதினால் மதிப்பெண் கிடையாது. கொஞ்சம் எக்ஸாம் எழுதுறவங்க கொஞ்சம் பார்த்து எக்ஸாம் எழுதுங்க. கைது செய்து விடுவித்த பிறகும் அங்கன்வாடி ஊழியர்கள் தர்ணா போராட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் உற்பத்தியில் முதலிடத்தில் இந்தியா. வேர்ல்டு லெவலில் நம்ம வந்து வாழைப்பழ உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து நம்பர் 1 இடத்துல இருக்காங்க போல். அடுத்து பார்த்தீங்கன்னா விமானப்படை வீரர்கள் சைக்கிளில் 4500 கிலோமீட்டர் விழிப்புணர்வு பயணம். ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் 4500 கிலோமீட்டர் வந்து சைக்கிள்லேயே ரைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹேட்ஸ் அப் டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலை மாணவர்கள் போராட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றிய செயலர் மதுரையில் வெட்டி கொலை. செந்தில் என்பவர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டா கோரி விண்ணப்பம், தேர்தல் அறிவிப்பு வரை அவகாசம். அடுத்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் கடத்தல் 4 பேருக்கு 12 ஆண்டு சிறை. பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் அடிக்கடி நடக்கும். அது பார்த்தீங்கன்னா பிரதமரின் சூரிய மின் நிலைய திட்டம் மானியம் கொடுத்தும் தமிழகத்தில் ஆர்வமில்லை. இல்லை, மலராது போல. அது பார்த்தீங்கன்னா மும்பையிலிருந்து விரைவு தபாலில் போதை மாத்திரை வாங்கிய 3 கைது. என்ன பண்ணுறாங்க, எங்கெல்லாம் கேப்பு கிடைக்குது அங்கெல்லாம் நம்ம ஆளுங்க உள்ளே பூந்துடுறாங்க. காணிக்கை பணத்தை திருடும் கோவில் ஊழியர், போலீஸ் வலை. கரெக்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 1.5 கோடி அபராதத்தை எதிர்த்த விஜய் மனு தள்ளுபடி. அது என்ன எப்படின்னு உண்மை எதுவும் தெரியல மக்களே. ஆனால் கரெக்டாக அரசியல் களத்தில் அவங்க உள்ளே வந்திருக்கும் போது மட்டும் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப அது நடந்துக்கிட்டே இருக்குது. அது என்னன்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க மனு சபாநாயகருக்கு சுப்ரீம் கோர்ட் கெடு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்ணின் விருப்பத்திற்கு எதிராக கர்ப்பத்தை தொடர நிர்பந்திக்க முடியாது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் 7 நக்சலைட்கள் சுட்டுக் கொலை. அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளால் 19 மணி நேரம் வேஸ்ட், லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா விரக்தி. பதிலளிக்க பிரதமருக்கு தைரியம் இல்லை, கார்கே. அடுத்து பார்த்தீங்கன்னா விமானங்களில் தொடர் குறைபாடு, ஏர் இந்தியா இண்டிகோவுக்கு முதலிடம். சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னலாடா ஏற்றுமதி வந்து போட்டிருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகள் திருப்பூருக்கு பொற்காலமாக அமைய வாய்ப்பு, இந்திய தொழில் கூட்டமைப்பினர் நம்பிக்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரையில் ரூபாய் 167 கோடிக்கு நிலம் வாங்கியது